எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்று வர்றவங்க வரட்டும், இல்லைன்னா மற்றவங்களாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ராம சீனிவாசன் வந்து பேசியிருக்கிறாரு. அதை பற்றி நம்ம பார்ப்போமா? அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தமிழ்நாடு பிஜேபிலே சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு குரூப்பு, நயினா நாகேந்திரன் ஒரு குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அவங்கவுங்க வேலையில் வந்து செஞ்சிட்ருக்காங்க. எப்படியாவது அண்ணாமலையை ஓரங்கட்டணும்னு சொல்லிவிட்டு தான் இங்கே இருக்கிறவங்களும் பெரும்பான்மை ஒரு பிஜேபியில் முக்கியமானவங்க பூராமே வேலை செய்கிறாங்க. இப்போ அண்ணாமலை வந்து டிடிவி தினகரனை போய் சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வந்து அவங்களுடைய சந்திப்பு வந்து நடந்திருக்குது. அந்த சந்திப்பில் பல்வேறு அரசியல் கருத்துக்களை வந்து பேசியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு எடுத்துருக்கிறாரு அண்ணாமலை. அதுக்கு டிடிவி தினகரன் அவர்களுமே என்ன சொல்லியிருக்கிறாங்க, நவம்பரில் நாங்கள் வந்து ஒரு முடிவு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க. இதை வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னாங்க. அடுத்து வந்து நாங்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் வந்து சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த செய்தியாளர் சந்திப்புலேயே அண்ணாமலை என்ன சொன்னார், வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொன்னார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா ஐயா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவங்களாம் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் இருந்தாங்க. அப்போ வந்து டிடிவி தினகரன் கூட சொன்னாங்களாமா, எங்களுக்கு வந்து நிபந்தனையற்ற ஆதரவை வந்து நாங்கள் தர்றோம், எங்களுக்கு சீட்டு கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து உங்களுக்கு வேலை செய்கிறோம், உங்களுக்கு ஆதரவை தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அன்னை ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் வந்து நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட தலைவர்களை வந்து அதிகமாக வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது, வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து பேசியிருந்தார். பிஜேபி சேர்ந்த ராம சீனிவாசன் வந்து ஓவராக வந்து பேசியிருக்கிறார். எப்படி பேசுகிறார் அப்படின்னா, எங்களை பொறுத்தளவில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர்களை ஏற்றுக்கொண்டு வர்றவங்க வரட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. கூட்டணிக்குள்ளே இருக்கிறது இருக்காது, அவங்க வந்து விருப்பம், அது வந்து அந்தந்த நேரத்தில் வந்து மாறும் அப்படிங்கிறதையும் வந்து பேசியிருக்கிறாரு. அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காரு, அதிமுக ஒருங்கிணைன்னு சொல்லி பேசுகிறவங்களுக்கு வந்து கட்சிக்கு நெருக்கடியும் நிபந்தனை விதித்தா அது எப்படி வந்து நடக்கும், எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து செயல்படுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைவராக ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து செயல்படுறோம்னு சொல்லி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அவங்க வந்தாங்கன்னா இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பரிசீலிப்பார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி பற்றி தெரியாமல் தானே பேசுகிறாங்க. இப்போ புதுசாக ஒருத்தர் கிடச்சிட்டா அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து தூக்கி கொண்டாடுறது அது எந்த விதத்தில் அப்போ தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரியல பிஜேபியினர். இப்போ எடப்பாடி பழனிசாமி 2024 பாராளுமன்ற தேர்தலும் போது பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு எதிராக தான் வேலை செஞ்சார். 3வது முறையாக மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லி வேலை செஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கி டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஐயா ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், 3வது முறையாக மோடி பிரதமராக வரணும்னு சொல்லி களத்தில் நின்று அவங்க வந்து தேர்தலில் நின்றவங்க தான் இவங்க 2 பேருமே. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட அந்த 20% வாக்கு இருக்குன்னு சொல்லி கொண்டாடுறாங்களோ எனக்கு தெரியல, இல்லை ஒரு கையில் வந்து கட்சி கொடி சின்னம்லாம் இருக்குங்கிறதுனால சொல்கிறாங்களோ தெரியல. எடப்பாடி வேண்டாம், ஆனால் வந்து கட்சி ஒருங்கிணைக்குன்னு சொல்லி பேசுனீங்கன்னா இது எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? அப்போ கட்சிக்கு நெருக்கடிக்கும் நிபந்தனை விதிச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வந்து கட்சி ஒருங்கிணையும்? எடப்பாடி பழனிசாமியை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வந்தால் அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி பரிசீலிப்பார் அப்படின்னு சொல்லி பேசுகிறது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை தான் உண்டு பண்ணியிருக்கு. இப்போ அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, வார்த்தை முக்கியம், அளவாக பேசுங்க, கூட்டணிக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ ராம சீனிவாசன் என்ன சொல்கிறாரு, வெட்டி விடுறாரு. அதாவது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் 2 பேருமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. 2024 பாராளுமன்ற தேர்தல்னு வச்சுங்களேன், தேனியில் டிடிவி தினகரனுக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டு ஒட்டுமொத்த அமமுக வாக்குகளையும் வாங்கினது தான் பிஜேபி. அதே மாதிரி ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ராமநாதபுரத்தில் ஒரு சீட்டை கொடுத்துட்டு ஒட்டுமொத்தமாக ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் வாக்குகளை வாங்கிட்டு இன்றைக்கி நாங்கள் 18% வாக்கு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறீங்களே, எந்த விதத்தில் இந்த 18% வாக்கு வாங்கினாங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி தானே. இப்போ பிஜேபி மட்டும் நாங்கள் 11% வாக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பிஜேபிக்குன்னு ஒரு தனித்திறன் எங்கே இருக்குது? பிஜேபி மட்டும் தனியாக போட்டிட்டாங்களா? 2021 சட்டசபை தேர்தலை பார்த்தாலே அவங்களுடைய வாக்கு சதவீதம் 2.7% தான் இருக்குது. 2.5% தான் அவங்களுடைய வாக்கு சதவீதமே. இன்றைக்கி வந்து ஒரு 11% வச்சுக்கிட்டோம், கூட்டணிக்குள்ளே 18% வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வாக்குகள்லாம் எங்கிருந்து வந்தது? அரசியலை பொறுத்தளவில் நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் இடமில்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ மதுரை பாராளுமன்ற தொகுதியில் இதே ராம சீனிவாசன் தேர்தல் களத்தில் நின்றார். நிற்கும்போது பார்த்திங்கன்னா 2வது இடத்தை பிடிச்சார். அதிமுக 3வது இடத்துக்கு வந்து போகுது. இப்போ 2வது இடத்துக்கு எப்படி வந்தார்? இங்கே பிஜேபின்னு அந்தளவுக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துருச்சு.
பிஜேபி பொறுத்தளவு தமிழ்நாட்டில் இடமே கிடையாதுங்க. சும்மா அதாவது இஸ்லாமியர் இருக்கிற ஏரியாக்களில் மட்டுமே பிஜேபி வளருமே தவிர மற்ற இடங்கள்லாம் வந்து வளராது. ஏன்னா மதம் சார்ந்த பிரச்சனையில் கொண்டு போய் மக்களை வந்து மூலச்செலவு செஞ்சு தான் இவங்களாம் வந்து அரசியல் வளர்க்குறவங்க. இது மக்களுக்கு நான் இதை செஞ்சுருக்கேன், இப்படி நாங்கள் செய்ய போகிறோம், இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய இதுகளை எடுத்து சொல்லி அவங்க வந்து வாக்கு சகரியும் கிடையாது. அவங்களுடைய சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தும் வந்து வாக்கு சகரியும் கிடையாது. அதாவது எப்படின்னா அவங்களுக்கு தேவைன்னா இந்தியா பாகிஸ்தான் ஃபைட்டு, அதே மாதிரி இந்து முஸ்லீம் இப்படி சொல்லி மக்கள்கிட்ட ஒரு பிரிவினையை தூண்டி அந்த இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வேணால் அவங்க வந்து ஓரளவு வந்து இருக்கலாம். அப்படி இருந்துமே 2021 சட்டசபை தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாக்கு சதவீதம் 2.5% தான். இப்போ அதுக்கு மேலே வந்து கூடவும் இல்லை குறையவும் இல்லை. இப்போ அதே மாதிரி தனிச்சு நின்ட்டாங்கன்னா அவங்களால வந்து வாக்கு சதவீதத்தை வந்து எடுக்க முடியுமா? 2024 பாராளுமன்ற தேர்தல் பார்த்துங்க. இப்போ பிஜேபி தனிச்சு நின்ட்டாங்கன்னா எத்தனை சதவீத வாக்கு வாங்கியிருப்பாங்க? அப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய வாக்கு, இப்போ டிடிவி தினகரன் அவர்களுடைய வாக்கு, இது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட இத்தனை சதவீதம் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு நாங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முக்கியம்னு சொல்லி அங்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போக வேணான்னு சொல்லலை. இங்கே தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போக வேணான்னு சொல்லலை. ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிட்டு தான் எங்கள் தலைவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறது முற்றிலும் தவறானது அப்படிங்கிறாங்க. இப்போ கள நிலவரம் வந்து பிஜேபியினருக்கு தெரியாமலாம் போச்சு. இப்போ இருக்கிறது என்னென்னா பிஜேபிக்குள்ளே இருக்கிறதே ஒரு பிரச்சனை. இப்போ அண்ணாமலை வந்து யதார்த்தமாக இருக்கிறார். இப்போ டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஐயா ஓபிஎஸ் அவர்களாகட்டும், 2 வாட்டியும் வந்து அவங்க அந்த நேரத்தில் அவங்க வந்து நமக்கு உதவுனாங்க, அவங்க இல்லைன்னா நம்ம இத்தனை சதவீதம் வாக்கு வாங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும். அதன் பிரகாரம் வந்து அவர் நடந்துக்கிறார். மற்றவங்களாம் அதை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிகிட்ட 20% வாக்கு இருக்குது, நம்மள்கிட்ட 18 இருக்குது, மொத்தம் 38 ஆகி போச்சு, நம்ம எப்படி திமுக வீழ்த்திடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2021 பார்த்தீங்கன்னா தெரியும், டிடிவி தினகரன் தனித்து நின்றதுனால அதிமுக ஆட்சியவே இழந்துச்சு. அதே மாதிரி சூழ்நிலையை இன்றைக்கி பிஜேபி வந்து உருவாக்குறாங்க. இன்றைக்கி 2026 சட்டசபை தேர்தலில் ஜெயிச்சு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவுக்கும் எண்ணம் இல்லை, அதை கூட இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் அந்த எண்ணம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி நம்பினா தான் நம்ம கட்சியை வளர்க்க சொல்லிட்டு அவங்களோட சுயநலத்தோடு அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ 2026 ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனும் இல்லாமல் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்னு சொல்கிறாங்களே எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சு முதலமைச்சராக வந்துடுவாரா? இதனுடைய கிரவுண்டில் என்ன நடக்குன்னு முதல்ல பார்க்கணும் இல்லையா? மக்கள் மனசில் என்ன இருக்குது, நிர்வாகிகள் மனசில் என்ன இருக்குது, நம்ம வந்து இப்படி பேசலாமா அப்படின்னா அது என்ன எடப்பாடி பழனிசாமி என்ன பரிசீலனை பண்ணுறது? எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், அதிமுக ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. எதனால் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு கூட்டணிக்குள்ளே நீங்கள் ஒரு கட்சியாக போயிருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் சார்ந்து பேசக்கூடாது. இன்னொருத்தரை நம்பி தான் நீங்கள் வெற்றி தோல்வி இருக்குது. ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரனும் நம்பி தான் பிஜேபி தலைமையினுடைய அந்த வெற்றி தோல்வியை வந்து அடங்கியிருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து வெற்றி எதுவும் கொடுத்துட்டாரா? அவர் தலைமையில் சந்தித்த தேர்தலில் தோல்வி தானே இருக்குது. மக்கள் வந்து அவர் தலைமையாக விரும்பலை அப்படிங்கிறது தெளிவாக தானே தெரியுது. அவர் தலைமையை மாற்றிட்டு வேறொரு தலைமையை வைங்க, நாங்கள் கூட்டணிக்குள்ளே வர தயார் அப்படிங்கிற மாதிரி தான் டிடிவி தினகரன் ஆகட்டும், ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து சொல்கிறாங்க. இதில் பிஜேபிக்கு என்ன ரோல் இருக்குது ஒன்றுமே புரியலையே. நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணியில் இருக்கீங்க, அவ்வளவுதான். அந்த கூட்டணியோடு இருந்துக்குங்க. மற்ற கட்சிகளை பற்றி நீங்கள் வந்து பேசுகிறீங்க, அவங்க சேர்றாங்க சேராமல் போகிறாங்க, விருப்பப்பட்டால் இருக்கட்டும், இல்லைன்னா வந்து வெட்டி போகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஒரு சுயநலவாதி அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியை சேர்ந்த எல்லாருமே ஒரு சுயநலவாதி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சா? எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறதுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தேவைப்பட்டார். அந்த 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி முடித்து மக்கள்கிட்ட வெளியில் நம்ம தான் முதலமைச்சர்னு தெரிஞ்ச உடனே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முதுகில் குத்திட்டு எடப்பாடி பழனிசாமி போயிட்டார். டிடிவி தினகரன் ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் பிஜேபி வந்து முதுகில் குத்திட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அப்போ பிஜேபி யாரும் நம்புவா சொல்லுங்கள்? பிஜேபி வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையாக இருந்தால் மட்டும்தாங்க அவங்க தலையில் வந்து மிளகா அரைச்சி பிஜேபி வந்து வளர்க்க முடியும். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் பிஜேபி கூட்டணி இருந்தாங்கன்னா இப்படிலாம் பேச முடியாது. இப்போ அண்ணாமலை பேச்சுக்கு இப்போ பிஜேபியிலேருந்து கடுமையான ஒரு எதிர்ப்பு வந்துடுச்சா? அண்ணாமலை வந்து எப்படின்னா வார்த்தை முக்கியம், நீங்கள் வந்து கவனமாக கையாளணும், யாரையும் விமர்சனம் பண்ணக்கூடாது, கூட்டணிக்குள்ள இவங்களாம் தேவை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். இவங்க என்ன பேசுகிறாங்க, இருந்தால் இருங்க இருக்காட்ட போங்க, எங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி போனால் இன்றைக்கி மதுரை பாராளுமன்ற தொகுதியில் நிற்கும் போது இதே வார்த்தையை பேசியிருந்தால் பரவாயில்ல. சிம்பிளுங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னு சொல்லி உழைச்சவர் எடப்பாடி பழனிசாமி. 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி 3வது முறையாக பிரதமராக வரணும்னு சொல்லி களத்தில் நின்று வேலை செஞ்சவங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும். இதெல்லாம் நன்றி கட்டத்தனமாக பிஜேபியினர் வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் நாங்கள் எப்படிங்க ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள்லாம் ரொம்ப ஆர்வப்படுறாங்க. இவர்களுடைய பேச்சுக்களை திமுக வளர்ச்சிக்கு
முக்கிய காரணமாக அமையுது. நன்றி, வணக்கம்.